இப்போதான் ஆட்டம் சூடு பிடிக்குது. அமெரிக்காவினுடைய கப்பல் மேலே பறந்த ஈரானுடைய ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அமெரிக்கா. இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை ரொம்ப உக்கிரமாக நடக்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. துருக்கியில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஓமனுடைய மஸ்கட்டில் பேச்சுவார்த்தையை மாற்றிருக்காங்க. அதுவும் பாகிஸ்தான், துருக்கி உள்ளிட்ட இந்த நாடுகள்லாம் வரக்கூடாது, நானும் நீயும் மட்டும் 1 to 1 அமெரிக்காவும் ஈரானும் மட்டும்தான் பேச போகிறோம், டீல் ஓகேவா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினும் வைக்கப்பட்டிருக்கு. சில அத்துமீறல்கள் ஈரான் பக்கம் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இப்போது அமெரிக்கா டைரக்ட் வாரில் ஈடுபடுவாங்களா, இல்லை இது சும்மா ஒரு அடையாளத்திற்கான அடியா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, கடாஃபி அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு உறுப்பினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எங்க லிபியாவில். டீட்டெயில் ரிப்போர்ட்டை பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பக்ரைன் ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டில் நம்ம இந்தியாவோட ரூபாயோட மதிப்பில் 260 ரூபாய்க்கு மேலே. எப்பா, அங்கேருந்து நமக்கெலாம் யாராவது இப்போ நீங்கள் உறவினர்கள் யாராவது அங்கே இருக்காங்கன்னா, அங்கேருந்து ரூபா அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ரூபா கிடைக்கும். அந்த அளவிற்கு ரொம்ப பெரிய அளவில் நல்ல ஊர். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பக்ரைனில் அமெரிக்காவினுடைய கடற்படை தளம் ஒன்று இருக்குது, விமானப்படை தளமும் ஒன்று இருக்குது. இப்போது இந்த கடற்படை தளத்துக்கு யுஏஇயில் இருந்து பக்ரைனை நோக்கி ஒரு அமெரிக்க கப்பல் ஒன்று ட்ராவல் ஆகுது. அமெரிக்காவோட கொடியோடு போன அந்த கப்பலை மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஐஆர்ஜிசியினுடைய துப்பாக்கி ஏந்திய ஒரு படகு துரத்துது. எப்படி எங்களுடைய கடல் ஏரியாவை தாண்டி இப்போது மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீ ட்ராவல் ஆகலாம் அப்படின்னு அமெரிக்க கொடியோடு போன அந்த கப்பலை முற்றுகையிட ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமிகளை எங்களுடைய படகுக்கு ஜம்ப் பண்ணுங்க, கப்பலை நாங்கள் சிறைப்பிடிக்க போகிறோம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கப்பலுடைய மாலுமி தொடர்ச்சியாக அந்த கப்பலை இயக்கிக்கிட்டே இருக்கார். அந்த கப்பல் மூவ் ஆகி ஈரானுடைய கடல் எல்லையை தாண்ட போகிற நேரத்தில் கப்பல்ல இருந்து துப்பாக்கி சூடு நடத்தப்படும் அப்படின்னு எச்சரிக்கை வேற கொடுக்குறாங்க. இங்கே படகுல இருந்தும் இதே எச்சரிக்கை வருது, திருப்பி அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு கப்பல்ல இருந்து எச்சரிக்கை வருது. இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே ஐஆர்ஜிசி சைடில் இருந்து அந்த சின்ன படகுல இருந்து எந்த தாக்குதலும் நடத்தாமல் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. இப்போ அந்த கப்பல் பக்ரைனை நோக்கி போயிட்டுருக்கு. ப்ராப்ளம் தான் முடிஞ்சிருச்சுல பிரசாத், இதில் ஒன்றும் பெரிய செய்தி இல்லையே அப்படின்னு கேட்டால் அடுத்து இருக்கு பாருங்க சம்பவம். துருக்கி அப்படிங்கிற நாட்டில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. காரணம் என்னென்னா, துருக்கி முன்னுக்கு பின்முரணாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது, எங்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது. நீங்கள் என்ன பாகிஸ்தானு, எகிப்து, பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தாரு, யுஏஇ, இந்த நாடுகள் எல்லாத்தையும் மீட்டிங் கூப்பிட்றீங்க, என்ன கல்யாண சாப்பாடாக வைக்கிறீங்க எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு. இங்கே முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. அந்த பிரச்சனை ரிலேட்டடாக நம்ம 2 பேரும் பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அமெரிக்கா, ஈரான், இந்த 2 நாடுகளுடைய பிரதிநிதிகள் மட்டும் பேசும். அதுவும் துருக்கி வரைக்கும்லாம் எங்களால் வர முடியாது, டைரெக்டாக ஓமனுக்கு வந்துடுங்க, ஓமனில் இருக்கக்கூடிய மஸ்கட்டில் வச்சு சந்தித்து பேசுவோம் அப்படின்னு ஈரான் சைடில் இருந்து இப்போது அமெரிக்காவுக்கு தூது போயிருக்காங்க. அடுத்த சந்திப்புங்கிறது வெள்ளிக்கிழமை வாக்கில் ஓமனுடைய மஸ்கட்டில் வச்சு நடத்தப்படலாம் அப்படின்னு செய்தி ரிலீஸ் ஆயிருக்கு. ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிக்காமல் இருக்கிறதுக்கு கத்தார்கிட்ட இருந்து பல பில்லியன் டாலர்கள் ஈரானுக்கு வழங்கப்படும் அப்படின்னு இப்போ சலுகை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை கத்தார் சைடில் இருந்து ஈரானுக்கு சொல்லியிருக்காங்க. ஈரான் இதற்கு எந்த பதிலும் சொல்லலை. ஈரானுடைய உச்ச தலைவர் கமினி அவர்கள் தான் இதில் முடிவெடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்களும் இதில் சில முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கத்தார் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் ஈரான் சீர்தூக்கி பார்ப்பாங்க. ஏன்னா அமெரிக்கா கிட்ட பேசாமல் கத்தார் இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்படுது. ஈரானில் பயங்கரமான அளவில் பொருளாதார சரிவு, டாலருக்கு நிகராக 1,80,000
ரியால் அப்படிங்கிற அளவுக்கு தேய்மானம் ரொம்ப பெரிய அளவில் போயிட்டுருக்கு, தண்ணி இல்லை. ஸோ கத்தாருடைய இந்த டீலுக்கு ஈரான் ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்ரேல் இப்போது மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈரான் தயாரித்தாங்கல்ல பாலிஸ்டிக் மிசைல், அது எல்லாத்தையுமே இஸ்ரேலுக்கு கொடுத்துடணும், பேச்சுவார்த்தையில் இது மிக முக்கியமான விஷயமா வைக்கணும், அணு ஆயுதங்கள் தயாரிச்சுக்கிறத நிறுத்தணும் அப்படிங்கிறதோட ரெக்வஸ்ட் முடிஞ்சிடக்கூடாது அமெரிக்காவோடது. ஸோ எங்களுடைய நாட்டுக்கு ஈரான் தயாரித்த பாலிஸ்டிக் மிசைலை கொடுத்துருங்க, அப்போ தான் எங்களுக்கு சேஃபு, ஈரான்கிட்ட ஆயுதங்கள் இருப்பது இஸ்ரேலுக்கு ஆபத்தானது அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஜூஸ் எல்லாம் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. இதை ட்ரம்ப் பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் பேசுவாரா அப்படிங்கிறதே கொஸ்டின் மார்க். ஏன்னா விட்காஃப் தான் அவருடைய சார்பாக போகிறார் ஓமனுக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. தவிர இஸ்ரேல் இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஈரான் மீது தாக்குதலை நடத்தியே ஆகணும், அது மட்டும்தான் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான ஒரே தீர்வு. ஈரானை நீங்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக அணுகி ஒப்பந்தம் ரீதியாக அவங்கள முடக்கிடலான்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு அப்படிங்கிற விஷயத்த ஜூஸினுடைய நிர்வாகிகளாக நெதன்யாகு சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆர்டர். ஏன்னா இஸ்ரேலுடைய ஜூஸ் அமெரிக்காவுக்கு ஆர்டர் தான் பிறப்பிப்பாங்க, ரெக்வஸ்ட் வைக்க மாட்டாங்க. அரேபிய கடல் பகுதியில் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பல் இருக்குல்ல, அது போயிட்டுருக்கு. அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை நெருங்கி வந்த அந்த கப்பல் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு பாதையை நோக்கி போயிடுச்சு, இந்திய பெருங்கடல் பக்கம் போச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் டைரக்ஷனை மாற்றிட்டு உள்ளே வந்துச்சு, மறுபடியும் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில போயிடுச்சு. இப்போ அது இருக்கிற பகுதி அரபிக்கடல் பகுதி. இப்போது 1400 கிலோமீட்டர் தொலைவில் ஈரானில் இருந்து இருக்குது. இப்போது ஈரானுடைய ஒரு அன்மேன்டு ஆளில்லாத விமானம் ட்ரோன்ஸ் அது அவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பலுக்கு மேலே பறந்துருக்கு. ஏற்கனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் இந்த மாதிரியான விளையாட்டை ஈரான் செஞ்சப்போ வார்னிங் மட்டும் அமெரிக்கா சைட்லேருந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்போது உன்னுடைய கடல் பரப்புலையே நாங்கள் இல்லை, என்னுடைய கப்பல் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நீ பறக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு அன்மேன்டு ட்ரோன் மேலே அட்டாக் நடத்தியிருக்காங்க அமெரிக்கா. இந்த அட்டாக் நடந்தின உடனேயே அந்த அன்மேன் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு, முடிஞ்சு. அடுத்து இன்னொரு அன்மேன் ட்ரோனு யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பலை சுற்றி பறந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். சரி, அன்மேன்டு ட்ரோனுங்கிறீங்களே, அது என்ன ட்ரோன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. ஷாகட் 139 அப்படிங்கிற அந்த ட்ரோன். ரெண்டாவது அதுக்கு இன்னொரு பேரும் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க, அதாவது ரெண்டாவது ட்ரோன் காசா அப்படிங்கிற பேரோட அதுவும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பல் மேலே கப்பல் கடலுக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு மேலே பறந்துருக்கு அப்படிங்கிறது தான். அதில் ஒன்று சுட்டு வீழ்த்திட்டாங்க. எதை வச்சு அமெரிக்கா இந்த ட்ரோன் மேலே அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது F-35 அப்படிங்கிற அந்த போர் விமானம் ஃபைட்டர் ஜெட் மூலியமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தியாக கிடச்சிருக்கு. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இவங்க மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு அமெரிக்காவை கோவப்படுத்தக்கூடிய வகையில் ஈரான் இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தையிலிருந்து ட்ரம்ப் விலகுவதற்கு முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மஸ்கட்டுக்கு பேச்சுவார்த்தையை மாற்றலாம் அப்படிங்கிறது தொடர்பான செய்தியை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பேரலாக இந்த செய்தியும் வருது. ரெண்டாவது, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானில் வெனிசுலா மாதிரி ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் வச்சு தலைவர்களை மட்டும் தூக்கிட்டு ஆட்சியை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லையும் இருக்கார். பட் இதற்கு அந்த நாட்டினுடைய இராணுவம் அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் ட்ரம்ப்புக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு ஈரானில் அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹேரட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை இஸ்ரேல் சைட்லேருந்து வரும். அந்த பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி, யுரேனியம் செறிவூட்டல் 400 kg இருக்குல்ல, அதை ரஷ்யா கிட்ட கொடுக்கறதுக்கு ஈரான் சம்மதம் தெரிவிக்க வேண்டும், அதற்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டும். யுரேனியம் ஈரானில் இருக்கும் வரை அவர்கள் எந்நேரத்திலும் அணுசக்தி தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு எச்சரிக்கை மணி அடிப்பதாக ஹேரட்ஸ் செய்தி சொல்லுது. இதற்கு ரஷ்யா ஓகே சொல்லணும், ஈரான் ஓகே சொல்லணும், இதெல்லாம் அந்த மீட்டிங்கில் பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஹேரட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியினுடைய நோக்கம்.
லிபியாவினுடைய முன்னாள் ஆட்சியாளர் கடாஃபி, அவரை கூட அமெரிக்க படைகள் கொன்று குவித்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் லிபியாவில் அவருடைய மகன், அவர் பேர் சைஃப் கடாஃபி அப்படிம்பாங்க, சைஃப் அல் கடாஃபி அப்படிம்பாங்க. அவர் இப்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. அதுவும் வீட்டுக்குள்ளே அவர் இருக்கும்போது தோட்ட வெளியில் அவர் நடமாடிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஒரு பெரிய படுகொலை லிபியா நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி. அவர் அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான ஆசை. மக்கள் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது அந்த மக்களை பார்த்து எலிகள் அப்படின்னு சொன்னார். எப்படி எலிகள் இருக்குல்ல, எலிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதற்கு பிறகு 2015 அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அதிலிருந்து அவர் ரிலீஃப் ஆகி வந்தது. 2019 அரசியலில் போட்டியிட நினைச்சாரு. 2021 பெட்டிஷன்லாம் ஃபைல் பண்ணார். ஆனாலும் அவர் அரசியலில் போட்டியிடுவதற்கோ வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நிராகரிப்பதற்கான வேலையை அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் செஞ்சாங்க. இப்படிப்பட்ட நிலையில் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துடணும்னு நினச்ச கடாஃபியினுடைய மகன் சைஃப் அவர்கள் இப்போது மரணத்தை தழுவி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.